பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 9வது வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எபிராயிம் என் சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல என்னை வழி நடத்துங்கப்பா, கண்ணீரோடு உங்க பாதத்துல வந்துட்டேன், என் இருதயத்தை உடைத்து உங்க பாதத்துல நீ அர்ப்பணிச்சுட்டேன். சில வேளைகள்ல தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டுடைய வழியை விட்டு மாறி போறோம், தெரியாதபடி பாவத்துல விழுந்துடுறோம். தேவ சமூகத்துல ஆண்டவரே கண்ணீரோடு வர்றேன், எனக்காய் நீங்க இறங்குங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ ஆண்டவர் சொல்லி எவ்வளவோ அறிவுறுத்தியும் அவர்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போனாங்க. ஆனால் அழுகையோடு விண்ணப்பங்களோடு தேடி வந்தாங்க, ஆண்டவர் வழி நடத்தினார். இன்னைக்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், ராங் இன்ஃப்ளூயன்ஸ், ராங் ஃபெலோஷிப் ஆண்டுடைய வழியை விட்டு விலகும்படியாய் உங்களை கொண்டு போயிருச்சு. தேவ சமூகத்தில் அழுகையோடு விண்ணப்பத்தோடு, ஆண்டவரே நீங்க வழி நடத்துவீங்களா, திரும்ப நடத்துவீங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார், நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை நடத்த சுத்தமா இருக்கிறார். செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். யாரெல்லாம் ஆண்டவர் இடத்துல தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, நீங்க தான் என்ன நடத்தணும், இனி ஏன் இஷ்டம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை, உங்க வழியில நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொடுக்கிற பொழுது மகிமையாய் ஆண்டவர் நடத்துவார். இன்றைக்கு எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு அழுத்தமும் உங்களை மேற்கொள்ளாதபடி, எந்த சூழ்நிலை நீங்க வார்த்தையை கேட்டாலும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்துறேன் ஏசப்பா, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்துறேன், என்னைய செம்மையா நடத்திருங்க. இந்த வாழ்க்கையை ஜெயத்தோடு நான் ஓடணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஓடி முடிக்கும்படியாய் தேவன் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சங்கடத்தோடு முடிக்க வேண்டாம், சஞ்சலத்தோடு முடிக்க வேண்டாம், தோல்வியோடு முடிக்க வேண்டாம். இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை முடிகிற பொழுது it has to be a life of legacy. தேவனுக்கென்று சாதனையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் தெரிந்துக்கிறோங்கிறது இல்லை. ஆண்டவரை தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் மீனவர்களாக இருந்தாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. தேவன் அவர்களை சந்தித்தார், 12 அப்போஸ்தலர்களை சந்தித்தார். அதுல ஒருவன் தான் வழிகி போனான், மீதி எல்லாரும் தேவனுக்காய் மகிமையாய் ஓடி வாழ்க்கையை முடித்தாங்க. இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் ஒருவர் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்களை செம்மையான வழியில் ஆண்டவர் நடத்துவார், அதிசயமா நடத்துவார். அவங்களை செம்மையான வழியில நடக்க பண்ணி உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான லக்குக்கு நேராக உங்களை நடத்துவார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரயோஜனமா இருக்கணுங்க, நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். எதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். நம்ம வாழ்றது ஏதோ இந்த பூமியில வாழ்ந்து குடும்பத்திற்காக என் நேரத்தை செலவழித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகள் எடுத்து அதோடு முடிகிற வாழ்க்கை அல்ல. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். பரமன் அழைத்த பந்தய பொருள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதற்கு செம்மையாய் நடத்தணும்னா இயேசு மட்டும்தான் நடத்த முடியும். இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அர்த்தத்தோடு இந்த வாழ்க்கையை நான் முடிக்கணும். இந்த பூமிக்கு வந்ததனுடைய வாழ்க்கை, இந்த பலனை நான் அர்த்தத்தோடு முடிக்கணும். ஏசப்பா ஒருவர் தான் நடத்த வல்லமையுள்ளவர். இன்றைக்கு எரேமியா 31:9வது வசனத்தின்படி அவர்களை வழி நடத்துவேன், செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு எந்த வகையில வாழ்க்கை தாறுமாறாய் போயிருக்கலாம், வித்தியாசமான காரியங்களில் போயிருக்கலாம், இயேசு நடத்துவாரா? நிச்சயம் உங்களை நடத்துவார், செம்மையான வழி நடத்துவார். கண்ணீரோடு மனமுடைந்து உண்மை உத்தமமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை அவர் கரத்தில் எடுப்பார். அந்த பரம குயவன் கரத்தில் உங்க வாழ்க்கையை கொடுங்க. அது எந்த இடத்துல பலவீன பட்டிருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் தேவன் அதை புதுப்பித்து ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் செம்மையான பாதையில் நடத்துவார், உயர்வாய் மேன்மையாய் வைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. God bless you.